தாழ்த்தி இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய், இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லார் வாய்களும் திறந்து எல்லாம் சோத்திரம் சொல்லாமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம் பிதாவே, சோதரம் 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 சோதரம். உன்னதமானவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். வல்லவரே மை துதிக்கிறோம், சோதரம் சோதரம் சோதரம். வாக்கு மாறாதவரே மை துதிக்கிறோம், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம், சோதரம் சோதரம் சோதரம். பெரியவரே மக்கு சோதரம், உயர்ந்தவரே சோதரம், உன்னதமானவரே சோதரம், மாறாதவரே மக்கு சோதரம், என்றும் எங்களோடு தங்கி இருப்பவரே மக்கு சோதரப்பா, 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 சோதரப்பா. வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தருகிறவரே மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை கரத்தை பிடித்து நடத்துகிறவரே மக்கு சோதரப்பா, சோதரப்பா, சோதரம். மைமை நிறைந்தவரே மக்கு சோதரம். எல்ரோயா எங்களை காண்கிற தேவனே மக்கு சோதரம், சோதரம், சோதரம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம், சோதரம், சோதரம். சர்வத்தை ஆளுகிறவரே சோதரம், சர்வ ஞானியே மக்கு சோதரம், சர்வ வியாபியே மக்கு சோதரம், 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 சோதரம். அலைகள் சிறந்தவரே மக்கு சோதரம், பரிசுத்தமுள்ளவரே சோதரம், பரிசுத்தப்படுத்துகிறவரே மக்கு சோதரம். ரீபா லாங்கா தூரபலகந்தே ரிபக்கா சேக் நீமா ரங்கா லபரகா தூரபா ஷேகர் லீமா லாமா தூரபா ஷேகர் அவலபா. நான் பரிசுத்தரா இருக்கிற போல நீங்கள் பரிசுத்தரா இருங்கள் என்று சொன்னவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே மக்கு சோதரம்பா, சோதரப்பா, 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 சோதரம், சோதரம், சோதரம். எங்களை விடுவிக்கிறவரே மக்கு சோதரம், எங்களை ஆளுகை செய்கிறவரே மக்கு சோதரம், எங்களோடு கூட இருப்பவரே மக்கு சோதரம், சோதரம். எங்களுக்கா தன்னுடைய ஜீவனே பலியா ஒப்பு கொடுத்தவரே மக்கு சோதரம், சோதரம், சோதரம். கிறிஸ்துவே மக்கு சோதரம். எங்களை வழி நடத்துகிற தேவனே எமக்கு சோதரம், சோதரம், சோதரம். எங்களோடு கூட நடப்பவரே சோதரம். எங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே எமக்கு சோதரம். சகலத்தை கட்டுத்தந்து போதிக்கிறவரே எமக்கு சோதராப்பா, சோதரம் ஆவியானவரே, சோதரம் ஆவியானவரே, சோதரம் ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீ விடுவிக்கிற தேவனாய், எங்களை விடுவிக்கிற தேவனாய், எங்களை கட்டுகளை உடைக்கிற தேவனாய் இருந்து எங்களோடு கூட எங்களை விடுவிக்கிற தேவனாய், எங்களை பலப்படுத்துகிற தேவனாய், எங்களை ஆளுகை செய்கிற தேவனாய் நீ இருக்கிறபடியா நோக்கி பார்க்கிற மாஷி கரலா தூரபா கந்த ரபஷக ரபலபா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசவம் இந்த இடத்தில் வெளிப்பட போறக்கா நன்றி, நன்றி, நன்றி. தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரம், சோதரம். ஹல்லேலூயா. உம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிற தேவனே உமக்கு சோதரப்பா, சோதரப்பா, சோதரம், சோதரம். நீ நல்லவரா, நன்மை செய்கிறவரா இருக்கிறபடியாய் உமக்கு சோதரப்பா, சோதரப்பா. நன்றி, 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 நன்றி. எங்கள் பலனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் துருகமே உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. இந்த மதியான வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, மகதியான ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது என்று சொன்னபோதே ஆண்டவரே எங்களை பிரகாசிக்க செய்கிறவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவரே. இயேசுவே நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. எங்களை உண்மை உள்ளவரா மாற்றிய கிருபைக்கா சோதரம், 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 சோதரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காம கூட அப்படி சோதர ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதிக்கும்படியாய், முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாய், முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே, உம்மை சேவிக்கும்படியாய் நீ தந்த மட்லா கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஒரு வார காலமாய் எங்களை அதிசயமாய் நடத்தினரே, அது அற்புதமாய் நடத்தினரே, பெரிய காரியங்களை செய்தீரே, எங்களோடு கூட இருந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. இதுவரை நடத்தின எபனேசர், இனி நீ நடத்த போற கிருபைக்கா உமக்கு நன்றி என்று ஆண்டவரே. இந்த வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிற ஆண்டவரே, எங்களோடு கூட வந்திருக்கிற கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இந்த சபை கூடுக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த சபை ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவோடு உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இந்த இடத்துல வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நீ எங்களுக்கு முன்பா இந்த இடத்துல வந்த கிருபைக்கா உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சோத்ரப்பா, சோத்ரம், சோத்ரம். நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன், எங்கள் மத்தியில் உலாவுகிறபடியா உமக்கு நன்றி. எங்களை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிரியைகள் எங்கள் மத்தியில் வெளிப்பட போறக்கா நன்றி ஆவியானவரே. அண்ட் வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. அண்ட் வராம இருக்கிற பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வருங்க. எல்லா தடைகளும் நிர்மலமாய் போகட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே.
ஆண்டவர் ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புற எல்லா சத்துருடைய எண்ணங்கள் நசனா இயேசு நாமத்தினாலே எல்லாம் நிர்மலமாய் போயிட்டு ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டு ஆண்டவரே. நீர் மகிமைப்பட ஆண்டவரே. எங்களை அதிசயமாய் ஆண்டவரே, அற்புதமாய் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே. உங்கள் போக்கிலும் உன் வரத்திலும் நான் கூட இருப்பேன் என்று சொன்னவர், கூட இருந்து இதுவரை நடத்தினரே, அதற்கு உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை ஒரு கூட்ட ஜனங்களை நீ சேர்த்து கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. பாடுற பாடல் ஆசீர்வாதம் ஆண்டவரே. அந்த கேட்கிற செய்தி ஆசீர்வாதி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்பட ஆண்டவரே. வசனத்தோடு உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நாங்கள் உணர்த்தப்பட்டவர்களாய், வேத வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களா, தேவ சத்தத்தை செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆறாவது வேளையிலே ஆண்டவரே பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தேவனை ஆவியிலே களிகூறுகிற பிள்ளைகளாய், ஆவியிலே மகிழ்கிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே காணிக்க வேலைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஆசீர்வாதத்தை உம்முடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் கொடுக்கும்படியாய், கொடுக்கிற ஒவ்வொரு கருத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே சாட்சிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை நீ எழுப்ப போறக்கா நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்பட போறக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சபையில் இருக்க எல்லா பிள்ளைகளும் நம்முடைய கருத்தில் இருக்கு ஆண்டவரே. சவுண்ட் சிஸ்டத்தை நம்முடைய கருத்தில் இருக்கும். அதை ஏற்கிற பிள்ளைகளுக்கா ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியா சோதர ஆண்டவரே. கீபோர்டு மகன் வாசிக்கிற மகன் நம்முடைய கருத்தில் வரும். கொயர் நம்முடைய கருத்தில் வரும். நீர் இந்த தேவ பிரசன்ன அந்த முழுவது இடத்தை நீ நிரப்பட்ட இயேசு நாமத்தினாலே, நிரப்பட்ட இயேசு நாமத்தினாலே எப்படி செய்கிறீராக்கா நன்றி ஆண்டவரே. இந்த மீது எண்ணத்தை நம்முடைய கருத்தில் வரும். நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் இயேசு மூலம் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். முதலாவது பாடல சேனைகளின் கர்த்தர் நல்லவர், சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆமென். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் நம்பிடுவேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் என்ன செய்வேன்? தேவனை நம்பிடுவேன், என் இயேசுவை நம்பிடுவேன். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரிப்பேன், அவை துதி எப்போதும் யாருடைய வாயில் இருக்கும்? யாருடைய வாயில் இருக்கும்? என் வாயிலையா? உங்க வாயில இல்லையா? என் வாயில இருக்கும். சொல்லுமா, கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. நான் எப்போதும் துதிக்கிறவனா இருப்பேன். அதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்துடும். ஹல்லேலூயா. துதிக்க வந்துருமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை வைத்து ஹல்லேலூயா சொல்லாமா? துதிக்க வந்துடும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நாம் துதிக்கிறோம்? ஹல்லேலூயா. துன்பமோ மரணமோ வியாதியோ படுக்கையோ கர்த்தர் எடுத்து போடுவார். நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவது பாடலா, துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதியும் கனம் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. இந்த பாடலை பாடி தேவனை உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதிப்பேன் உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம், கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம், துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, துதியும் எல்லாரும் அப்படியே கனமும் எல்லாம் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே, மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. தண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீர், உம் கரங்களால் என்னை அழைத்து காத்துக் கொண்டீர், கண்ணீர் என்னில் வந்த போது நீர் துடைத்தீர், உம் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டு நீர் காத்தீர், மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா
உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே புகழும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. அவருக்கே செலுத்துவோமா? துதிக்கு பாத்திரர், கணத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரை, கணத்திற்கு பாத்திரரை, மகிமைக்கு பாத்திரரை இந்த காலை வேளையில் ஆராதிக்கும்படியே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உற்சாகமாய் ஹல்லேலூயா நாமத்தை உயர்த்துவோம், நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிப்போமா, துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகளை நம்மை உயர்த்தினவர், நம்மை பாதுகாத்தவர். ஹல்லேலூயா. எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி நம்மை ஹல்லேலூயா இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவித்தவர். ஹல்லேலூயா. நாமத்தை இந்த காலையிலே அறிக்கை செய்து ஹல்லேலூயா நாமத்தை உயர்த்துவோமா, மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எவ்வளவோ தெய்வங்கள் உண்டு, தேவர்கள் உண்டு, ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் அவரை ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த சபையின் நடுவில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுத்த இருதயம் உள்ள அப்பா இஸ்ரவேலருக்கு நீர் நல்லவராகவே இருந்தீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா. நீங்க ஊழியம் செய்த நாட்களிலே கர்த்தாவே எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஹல்லேலூயா மாறாவை போல ஆண்டவரே கசப்பான எங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றி தந்தீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அதை ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளோட இன்னைக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கலாம். அநேக நெருக்கங்களுக்கு மத்தியில் நீங்க இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக நான் ஜோயல், என்னுடைய பெரிய பையன் படிக்கிறான் ஜார்ஜியாவில், அவனுக்கு கால் பண்ணேன். எப்பொழுதுமே கால் பண்ணும்போது அது அட்டன் பண்ணுவான், மெசேஜ் போடும்போது ரிப்ளை கொடுப்பான். எப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை அனுப்பும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே அன்பு செலுத்துவாங்க. மெசேஜ் நிறைய இருக்கும், ஸ்மைலிஸ் இருக்கும் நிறைய, ஐ லவ் யூ டேடின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நான் அது எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிட்டு நான் அந்த பதிலுக்காக காத்து கொண்டு இருக்கும்போது ஒரு 1/2 hour அந்த மெசேஜும் பார்க்கல, இம்மிடியேட்டாக ரெஸ்பான்ஸும் வரல. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு.
நான் மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். 1 மணி நேரம் ஆச்சு, அந்த மெசேஜை பார்க்கல. எப்போவுமே பார்க்குறவன் பார்க்கல. நான் உடனடியாக ஃபோன் பண்ணேன். ஃபோன் அட்டன் பண்ணலை. அவனுடைய ரூம்மேட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அவனும் அட்டன் பண்ணலை. அங்கே இருக்கிறாங்க நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், அங்கேயும் யாரும் அட்டன் பண்ணலை. எப்போவுமே நான் கவலைப்பட மாட்டேன், எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு இருப்பேன். ஆனால் அந்த ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு சஞ்சலம், ஒரு தவிப்பு எனக்குள்ளாக வந்தது. நான் தவித்து கொண்டு இருக்கும்போது தான் கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். ஒரு 3 மணி நேரம் உன்னுடைய பிள்ளை உங்களோட பேசல, நீ இவ்வளோ வருத்தப்படுறியே, வேதனைப்படுறியே. இத்தனை நாட்கள் அதிகாலையில் வந்து நான் காத்து கொண்டு இருக்கிறேனே, உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்திருக்கேனே, என்னோட நீ பேசுவியா, என்னோட ஏன் பேசாமல் இருக்கிறேன் என்று கர்த்தர் எனக்கு அந்த நேரத்தில் உணர்த்தினார். எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும், அனுதினமும் கர்த்தரோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம் என்று. நீ ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் அவரோடு கூட பேசிவிட்டு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தத்தோடு இந்த ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம்? அவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற தேவன், நம்மோடு கூட உறவாட விரும்புகிற தேவன், மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவன். எத்தனையோ முறை நெருக்கங்களினால, பிரச்சனைகளினால, கஷ்டத்தினால, நோயினுடைய வலியினால, ஒரு நாள் வேதனையினால அவரோடு கூட நாம் பேசாமல் இருக்கலாம். நீதிமொழிகளில் இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய மதியீனமே அவனுடைய வழியை தாறுமாறாக்கும், ஆனால் அவன் மனமோ கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையும். அநேக நேரங்களில் முதலாவது நாம் கட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேசுகிற காரியத்தை கட் பண்ணிடுவோம், ஜெபிக்கிற காரியத்தை நம்ம கட் பண்ணிடுவோம். பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை ஆசையாய் என்னோட பேச மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவன். பிரச்சனைகளை மத்தியிலே நாம் ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அவரை நம்மை விட்டு விலகாமல், நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு படகு, சீசர்கள் சென்ற படகு கடலிலே மூழ்கத்தக்கதாய் காற்றினாலும் அந்த அலைகளினாலும் அது அலைக்கழிக்கப்பட்ட போது அவர்கள் ஒன்றை மறந்து போனார்கள். இவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் கண்களுக்கு முன்னால் செய்த இயேசு நமக்குள்ளே, நம்ம படகில தான் இருக்கிறார் என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். நம்முடைய ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் அவரே நங்கூரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு நினைவு கூற வேண்டியது, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறும். இந்த வேளையிலே விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? நமக்காக எல்லாவற்றையும் செய்தவர், ஜீவனோடு சுகபலத்துடன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவர். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாறும் ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும். 1000 வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கீங்களப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதி படுத்த
நடத்தினதும் உங்கள் கிருபையே. காற்றையும் கடலையும் அதட்டிய அமைதி படுத்தினதும் உங்கள் கிருபையே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபையே ஒவ்வொரு மணித்துளியும் என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அறிக்கை செய்வோமா? உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்கள் கிருபையே. வழிகளில் எல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்கள் கிருபையே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்கள் கிருபையே, உங்கள் கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தினதே. ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆமென், ஆமென். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவரே சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் கர்த்தர் இன்னும் எதுவும் செய்யவே இல்லை என்று. ஆமென், ஹல்லேலூயா. அநேக காரியங்களை என்னால் கோடிட்டு காட்ட முடியும் வேதத்தில் இருந்து. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். சவுல் தாவீதை கொல்லும்படியாய் அவன் தேடிக்கொண்டு வந்தபோது அவர்கள் பாளையம் இறங்கின இடத்திற்கு தாவீதும் அபிசாயும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்திற்கு போகும்போது ஒரு பெரும் படை அங்கே தங்கியிருக்காங்க. அவர்கள் போய் சவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் அங்கே நித்திரை செய்கிறதை பார்க்குறாங்க. சவுளுடைய ஈட்டி அங்கே நாட்டப்பட்டு இருக்கிறது, தண்ணீரில் தெம்பில் தண்ணீர் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் சவுலை தாவீது கொல்ல முடியும், ஆனாலும் கொல்லாமல் அவனுடைய ஈட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறான். நான் அநேக நேரம் இதை படிக்கும்போது நினைச்சதுண்டு, இது என்ன கதை சொல்கிற மாதிரியே இருக்கு. இவ்வளோ பெரிய சேனை, தாவீதை கொல்லும்படியாக சேனை தூங்கி கொண்டிருப்பார்களா? அதுவும் 2 பேர் வருது கூட தெரியாமல் தூங்கி கொண்டிருக்கிறார்களே. நான் அநேக நேரம் படிக்கும் போது ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த வசனத்தின் கடைசி வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வரை பண்ணியிருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இது தாவீதுக்கு தெரியாது, அபிசாயுக்கும் தெரியாது. கர்த்தர் அவர்களுக்கு ஆழ்ந்த நித்திரையை வர பண்ணியிருந்தார். இது போல அநேக காரியங்கள் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவர் நமக்காக காரியங்களை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். நம் கண்கள் காணவில்லை, நம் செவிகள் கேட்கவில்லை, நம் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியங்களோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, ஹல்லேலூயா, அநேக தேவைகளோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஒரு காரியத்தை நாம்
விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருடைய புஸ்தகத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். எவ்வளவோ நாள் அந்த ராஜா தூங்கி இருப்பாரு, ஆனால் அந்த ராத்திரியில் அவருக்கு தூக்கம் வரல. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அயர்ந்து நித்திரையை வர பண்ணி, ஹல்லேலூயா. அதுவும் அப்படியும் நமக்கு கர்த்தர் உதவி செய்ய முடியும். தூக்கத்தை வரவிடாம பண்ணி அப்படியும் நம்ம கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியும். இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சுயமுயற்சியில் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். இந்த வேளையில் ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் இப்படியே வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம், நன்றாய் அறிந்திருக்கிறோம், அநேக முறை படித்திருக்கிறோம். யோசேப்பு சிறைசாலையில் இருந்தபோது அவனுடைய அங்க இருக்கிற பானபத்திரக்காரனும் சுயம்பாகிட்டையும் சொல்லி அனுப்புறான், ராஜா கிட்ட என்னை பத்தி சொல்லுங்க, இந்த சிறைக்கு இந்த தண்டனை எனக்கு இல்லை, நானும் தான் எந்த தவறுமே செய்யல, எப்படியாவது என்னை ராஜா விடுதலையாக்கும்படியாய் அவன் கேட்குறான். ஒருவேளை அவர்கள் அவர் மறந்து போயிட்டாங்க, போனவங்க மறந்துட்டாங்க. ஒருவேளை அவர்கள் அந்த காரியத்தை ராஜாவோட சொல்லி ஒருவேளை விடுதலை கிடைத்திருந்தால் அவனுக்கு அந்த சிறையில இருந்து அதே ஆடையோடு வந்திருக்கலாம். பழைய அடிமை வாழ்க்கை அவனுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அதே வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்க முடியும். ஆனாலும் கர்த்தர் அதை விரும்பல. நமக்காக ஒரு விடுதலையான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அன்னைக்கு நேரத்தில் நாம் அதை அறிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை. சரியாக 2 வருடம் கழித்து அந்த ராஜாவிடமிருந்தே அழைப்பு வந்தது. அந்த ராஜாவிடம் அழைப்பு வந்தபோது அது மறுபடியுமாய் அந்த கைதியின் வாழ்க்கை அல்ல, அடிமையின் வாழ்க்கை அல்ல, சடுதியாய் அவனுக்கு புது ஆடையில் அணிவிக்கப்பட்டு ராஜாவிற்கு முன்பாக போய் நின்றான். அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறினது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசித்ததனால அவனுக்கு பல வர்ண அங்கியெல்லாம் போட்டான். யாக்கோபு நேசித்ததனால அவனுக்கு நன்மைகள் வரல, ஆபத்து தான் அதிகமாக வந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எதற்காக நான் ரட்சிக்கப்பட்டேனோ அப்படின்னு கூட நினைக்கலாம். ரட்சிக்கப்படாதவர்கள் எவ்வளவோ சந்தோஷமா இருக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க, லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட எனக்கு இவ்வளவு பாடுகள் இருக்கா, கஷ்டங்கள் இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களோடு இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை துன்பப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காகவே, ஹல்லேலூயா, அவரோடு கூட வாழ்வதற்காகவே கர்த்தர் சில நேரங்களில் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். ஆனால் முடிவு ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். என்னால் ஒன்றும் முடியாத ஆண்டவரே, உங்களால் எல்லாம் ஆகும் என்று இந்த வேலையிலுமாய் கூட இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடுவோமா? அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, என் முயற்சிகள் எல்லாம் போதும் ஆண்டவரே, நீங்க வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடுவோமா? கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். கரத்தில் ஒப்பு கொடுத்துடலாமா? உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அன்றைய நம்பிக்கையை கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. கண்களுக்கு தெரியாம இருக்கலாம்,
இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர். அவளை விட்டு விலகுங்கள். ஏற்ற நேரத்தில் சகலத்தை நேர்த்தியாய் செய்ய வல்லவர். கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் தந்துட்டு ஆண்டவரே. கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. கொடுத்து சொல்வோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே. எத்தனையோ நேரங்களில் கண்ணீரை துடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாய் தட்டுவோமா? உன் நாம மகிமைப்படும்படியாய், உன் நாமத்தை உயர்த்தும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. எல்லோரும் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா, துதிக்கலாமா, மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை நினைத்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுபுத்திரனை ஹல்லேலூயா மனப்பூர்வமாய் அவர் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே, எல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே, எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே. ஹல்லேலூயா. சில காலம் அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஆமென். நாம் அவருடைய புத்திரராய் இருக்கிறபடியினால் அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் வாய்களை திறந்து அவர் ஆராதிப்போமாம்.
துதிப்போமா, மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பெற்று எழச் செய்தவரே, எங்கள் உலர்ந்து போன வாழ்க்கையை, வறண்டு போன வாழ்க்கையை உயிரோடு எழுப்புனீரே கர்த்தாவே என் தேவனே. ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை புசிப்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் ஹalleluya அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தாவே, ஹalleluya எங்களை வாழ வைத்தவரே, வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் உண்டாக்கினவரே, ஹalleluya வறண்டு போன நிலங்களில் நீரூற்றுகளை உண்டாக்கினவரே. ஆமென். ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் நிறைவாய் கொடுக்கிற தேவன். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வனாந்திரத்தில் அநேக வேலைகளை நாம் ஹalleluya வழி தெரியாமல் அலைந்து திரிந்திருப்போம். ஆமென். ஹalleluya. வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குவது சாதாரண காரியம் அல்ல. ஆமென். அவாந்திர வெளிகளில் ஆறுகளை உண்டாக்குவது சாதாரண காரியம் அல்ல. வறண்டு போன நிலங்களில் நீரூற்றுகளை உண்டாக்குறவர். ஆமென். எல்லாமே பெர்மனன்ட்டாக நமக்கு கொடுக்கிற தேவன். ஹalleluya, ஹalleluya. நாமத்தை உயர்த்துவோமா, நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென், ஆமென். ஹalleluya. அந்த தேவனே ஆராதனைக்குரியவர். ஹalleluya. அவரே போற்றுதலுக்குரியவர். ஹalleluya. அந்த தெய்வத்தை, இந்த பாடலை பாடியவர் நாமத்தை உயர்த்துவோமா. ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே, ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தாரு. ஆராதிக்கிறோம் ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் ஒழியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் ஒழியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே, ஆண்டவரே சுனீரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, தொழுது கொள்வேன் ஆண்டவரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தெய்வம் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முழங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, மாத்திரமே மாத்திரமே ஆண்டவரே, என் தகப்பனே. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள, திரும்பவும் வருவேன் நீரே.
கொண்டு போவேன் என்று சொன்னீரே. மகிமையில காணணும் ஆண்டவரே. என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே. சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹalleluya. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்துவோமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நாள் மாத்திரமல்ல. ஆமென். ஹalleluya. நீங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஒருவேளை விசுவாசத்தில் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அனுப்பிட்டு அடுத்த வாரம் இதே தொய்ந்து போன முகங்களோடு வருவதற்காக அல்ல. ஹalleluya. கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹalleluya. அதை நாம் அறிந்து கொண்டால் ஹalleluya, அநேக நேரங்களில் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கண்களிலிருந்து கண்ணீரே வராது. ஆமென். ஹalleluya. வேதனையின் நெருக்கங்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹalleluya. எப்பொழுது ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் மகிமைப்படுத்தும் போதும் நம்ம ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக்கொண்டு தான் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆமென். அவர் எப்பொழுது நமக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். அவரை பார்த்து தான் நாம் ஆராதிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஆமென். இந்த ஆராதனைக்கு வருவதற்கு நாம் ஒரு நாள் முன்னவே நம்ம ஆயத்தமாகிடுவோம். என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி போகணும், எதை பண்ணணும், எந்த ஷூ போடணும், எந்த வாட்ச் கட்டணும், எல்லாமே ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிடறோம். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறோமா, ஆயத்தமாய் இந்த ஆராதனைக்கு வருகிறோமா என்பதை இந்த ஆராதனை வேளையில நாம் உணர்ந்தவர்களாய் அடுத்த வாரம் வரும்போது ஹல்லேலூயா மகிழ்ச்சியோடு இந்த ஆராதனைக்கு கலந்து கொள்ளும்படியாய், அவரை ஆராதிப்பதற்கு மாத்திரமே வரும்படியாய் ஹல்லேலூயா இந்த வேளையில அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. நம்மால ஒன்றும் முடியாது. ஆமென். அநேக முயற்சிகளை நீங்களும் செஞ்சிருப்பீங்க, நானும் செஞ்சிருப்பேன். எவ்வளவோ முயற்சிகளை பண்ணியிருக்கோம், மனுஷர்களை நம்பி இருக்கிறோம். யோசேப்பு நம்பினது போல இவர்கள் எப்படியாவது போய் ராஜா கிட்ட சொல்லி நம்ம விடுதலை வாங்கி தந்துருவாங்கன்னு ஒருவேளை அவன் யோசேப்பை நினைச்சிருக்கலாம். ஆனாலும் ஹல்லேலூயா அது நடக்கவே இல்லை. பாருங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. ராஜாவே கூப்பிட்டு அனுப்பின. இன்னைக்கு ஒருவேளை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஹல்லேலூயா இவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோமே நிச்சயமா முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களோ? இல்ல, கர்த்தர் நிச்சயமாகவே அதை முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். ஆமென். ஒருவேளை நெடுநாட்களாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆமென். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த நேரத்தில் சொல்லணும், நாங்க விரும்பினது இல்லாண்டவரை, நீங்க விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆராதனை வேளையில ஹல்லேலூயா அப்பா, என் தகப்பனே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களை ஆண்டவரே, ஒவ்வொருவரிடம் ஆண்டவர் இந்த நாளில நீ பலப்படுத்தி திடப்படுத்துவதற்காக நன்றி, சகாயம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். மீதியான வேலை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் தேவனை துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக அவரை ஸ்தோத்தரிப்போம். தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறபடினால அவரை ஸ்தோத்தரிப்போம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா?
அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே அனுதினமும் எங்களை வார்த்தையில் கொண்டு எங்களை போஷித்து நடத்துகிறவர். இந்த நாளிலும் தகப்பனே, தாகத்தோடு உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. எங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்களை உருவாக்குகிற தேவன். இந்த காலவெளியில் எங்களோடு பேசும்படியாய் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 18 வரை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், நாங்கள், எல்லாரும் சொல்லுவோமா, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆமென் சொல்லுவோமா, ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கையை கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். இந்த காலவேளையிலே வந்திருக்கிற நாம் அனைவரும் இதை மிக தைரியத்தோடு கூட நம்மால் சொல்ல முடியுமான்னு பார்த்தா அநேக நேரத்தில் நம்மால் முடியாத சூழ்நிலை. அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிற வேலைகள் வருகிறது, அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் நம்மோடு இடைபட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் மிகவும் தைரியமாக அங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னு பார்த்தா, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சோர்வை குறித்து நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் அநேக காரியங்களை வைத்து நம்மை வீழ்த்த அவன் முயற்சிப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ நினைக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வீழ்த்த அவன் பல காரியங்களை செய்வான். பாவத்தோடு இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவங்க எப்படி வேணால் வாழ்ந்துட்டு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பணம் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். அதை குறித்து அவன் கவலைப்படப்படுதில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு அநேக போராட்டங்கள், அநேக காரியங்களை அவன் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அநேக பாவ காரியங்கள், அநேக இச்சையான காரியங்கள், அதை காட்டிலும் எல்லாவற்றுக்கும் மிக கூர்மையான ஒரு ஆயுதம் அவன் பயன்படுத்துகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னது? சோர்வு. ஒரு மனுஷனுக்கு அந்த சோர்வு வந்ததுன்னா அவனால் எதையுமே செய்ய முடியாது. இது ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட சாதாரணமாக இந்த காரியங்களை அந்த காரியங்களை கொடுத்து நம்ம வீழ்த்த அவனால் முடியாது. பாவ காரியங்களோ, இச்சையான காரியங்களோ, மற்ற காரியங்களோ, அதுலேருந்து தான் நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். அதனால் அவனுக்கு நல்லா தெரியும், பெரிய பெரிய தேவ பிள்ளைகளெல்லாம் விழுந்து போகிறதுக்கு அநேக காரியங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உண்டான சோர்வு நிமித்தமாய் அவர்கள் விழுந்து போகிறதை நாம் பார்க்குறோம். இந்த சோர்வு சத்ருவானவன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை உட்கார வைக்கும். ஹல்லேலூயா. சோர்வு வந்ததுன்னா நல்லா ஓடிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உட்காந்துருவாங்க. எலியாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், வல்லமையாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட எலியா எங்கே இருக்கிறாரு? சூறை செடியின் கீழே உட்கார்ந்துருக்கிறார், படுத்து கொண்டிருக்கிறார். நம்ம வாசிப்போம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசிங்க. 1 ராஜாக்கள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே,
என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஆமென். ஹல்லேலூயா. சத்ரு செய்கிற காரியம் கவனிங்க. சத்ரு செய்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மெசேஜ் வருது, ஒரு வார்த்தை வருகிறது. ஒரு வேலைக்காரன் எசபேல் மூலமாக அங்கே ஆள் அனுப்பி அந்த வார்த்தை வரும்போது அங்கே என்ன பண்ணுக்குதுன்னா, எப்படி வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின அந்த ஊழியக்காரர், அந்த தேவ மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான், உட்காந்துறான். நல்லா ஓடிட்டு இருந்தவர், ஆண்டவருக்காக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தின தேவ மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா உட்காந்துறார். சத்ரு பயன்படுத்துகிற கருவி சோர்வு. அவன் என்ன சோர்ந்து போய் என்ன சொல்கிறான்னா, எத்தனையோ காரியங்கள் இருக்குது, அவனை கொண்டு குதிரை ரதத்தில், அக்னி ரதத்தில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்னை சாகடிச்சிடுங்க ஆண்டவரை, என்னை கொன்று போட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த சோர்வு, ஒரு வார்த்தை, ஒரு மனுஷனை எத்தனை வல்லமையாக பயன்படுத்தினவர். மோசேனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். மோசே சொல்கிறாரு, இந்த ஜனத்தை என்னால் சமாளிக்க முடியல, என்னை கொன்று போட்டுருங்க ஆண்டவரே. தேவ மனுஷன் அவரை வைத்து பெரிய திட்டத்தை வச்சு எகிப்து தேசத்துலேருந்து ஜனங்களை மீட்டு வந்து கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியான ஒரு பெரிய திட்டத்தை மோசேக்கு வைத்திருந்தார். ஆனால் இந்த ஜனங்க பண்ணுற பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, இவங்களை என்னால் சமாளிக்க முடியல. மோசேவை வேறு எதனாலையும் வீழ்த்த முடியாது சத்ருவால். என்ன கொண்டு வந்தான், சோர்வு. இங்கே சோர்வு வந்தபோது அவன் என்ன பண்ணிட்டான், உட்கார வச்சிட்டான். சத்ரு பண்ணுகிற காரியம் நன்றாய் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை உட்கார வைக்கும். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் உட்கார்ந்து உறங்கி கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு தூதனை அழுப்பி போஜனம் கொடுத்து அவனை ஓட வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே எலியாவை நாம் பார்க்குறோம். அங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தூதனை அனுப்புகிறார். எலியாவிடத்தில் தூதனை அனுப்பி என்ன சொல்கிறாரு, போஜனம் கொடுக்குறாரு. போஜனம் கொடுத்தது எதுக்கு, திருப்பியும் தூங்குறது. என்ன நடந்தது, அடுத்த வசனம் வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். புசித்து குடித்து திரும்பவும் இப்போ நல்லா தூங்குறார். முதல்ல தூங்குனது என்னது, சோர்வில் பயத்தில் தூங்குறார். இப்போ தூங்குறது உண்டமயக்கம். ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தூதனை அனுப்பி அவரை போஷிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு கஷ்டமான நேரத்தில், சோர்வின் நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து நம்மை போஷிக்கிறார். சோர்வோடு கூட நாம் வரும்போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயினாலே புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தையை கொடுத்து போஜனம் கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். எதற்காக? மறுபடியும் தூங்குறது. எலியா மறுபடியும் தூங்குறார். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை விட மாட்டார். நீங்கள் எழுந்து ஓடுற வரைக்கும் விட மாட்டார். சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போது திரும்ப படுகிறார். படுத்த உடனே திருப்பி என்ன பண்ணுறாரு, தூதனை அனுப்பி எழுப்புற, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய காரியம் வெகு காரியம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்னும் டாபிக் வரல. சோர்வை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த சோர்வுனால அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போகிறதை, சோர்ந்து போகிறதை, ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு விலகி போகிறதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் நம்மளால் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், எல்லா ஆராதனைக்கும் வரணும், எல்லா ஊழியத்திலும் கலந்துக்கணும், ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும்னு எத்தனை பேருக்கு வாஞ்சியாக இருக்குது? ஹல்லேலூயா. ஆனாலும் சில நேரங்களில் நம்மளால் முடியல, சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம், முடியலன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சோர்ந்து போகிறது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியா அப்போஸ்தலனாகிய பவுலை அழைக்கும் போது போன வாரம் மெசேஜ் ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன மெசேஜ் பார்த்தோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் அபிஷேகத்தை குறித்து
பார்த்து அவருடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார். அப்போது அனனியாவிடத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, இவன் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏற்கனவே அவருக்கு நிறைய பாடுகளை வச்சிருக்கார். யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஸோ அதுதான் பார்க்குறோம். போன வாரம் அதை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்குறோம் அந்த பாடுகளின் மத்தியிலும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. இந்த காரியம் எப்படி இங்கே வந்ததுன்னு பார்த்தோன்னா, இந்த 2 கொரிந்தியர் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஃபுல்லாக 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியில் தான் அதிகமாக பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிங்க, 16ஆம் வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அதே மாதிரி அவர் 2 கொரிந்தியர் 4:1 வசனத்தில் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதனால சோர்ந்து போகிறவர். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஏன் சோர்ந்து போகிறதுனா, கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக இருக்கிற நாங்கள் கர்த்தரிடத்துலேருந்து என்ன பண்ணிருக்கிறோம்? இரக்கத்தை, கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நாம் இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகல. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவருடைய தயவு, கிருபைனா தகுதியில்லாத நமக்கு தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. அந்த தயவு நம்மோடு கூட இருக்கும்போது தான் நம்மால் சோர்ந்து போகாமல் ஓட முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குற அவர் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதனாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லைன்னு அங்கே ஆரம்பிக்கிறார். அதுக்கு பிறகு சோர்ந்து அடுத்த 4வது வசனம் நம்ம வந்துடுவோம். 16 வாசிக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடத்துல அவர் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி ஏசியில் உட்காந்துக்கிட்டு சோர்ந்து போகலன்னு சொன்னால் உடனே என்ன சொல்கிறோம்? ஆமென்னு சொல்கிறோம். கரெக்டா? ஆனால் பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும், நம்ம ஆராதனையில் பார்த்தது போல் அநேக பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள் வரும்போது அந்த நேரத்திலையும் நம்ம சொல்லணும், நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் எப்போதும் சொல்கிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18:1 என்ன பார்க்குறோம்? சோர்ந்து போயிட்டோன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம ஆராதனையில் சொன்னார்ல, சோர்ந்து பண்ண என்ன பண்ண முடியாது? ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது, ஐக்கியத்தில் பங்கு கொள்ள முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. இதெல்லாம் சோர்வுனால் உண்டாகுது. இங்கே பார்க்குறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் நாம் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். அநேக காரியங்கள், அநேகரை பார்க்கும்போது நிறைய செஞ்சுட்டேன் ஆனாலும் எனக்கு சோர்வு, நிறைய நன்மை செஞ்சேன் ஆனாலும் எனக்கு அப்படின்னு சோர்ந்து போகிறது உண்டு. எத்தனை பேர்? கலாத்தியர் 6:9 வாசிங்க. சகோதரரே, ஒருவன் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஏனென்றால் வாசிங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்னது? மறந்துட்டீங்களா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், நாம் அநேக நேரத்தில் நிறைய நன்மை, இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நிறைய விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போம், நிறைய நேரம் செஞ்சிட்ருப்போம், செஞ்சியும் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லைன்னும் போது என்ன ஆகிடும்? சோர்வு வந்துடும். சோர்வு வந்த பிறகு நம்ம அதை செய்கிறத விட்டுருவோம். ஆனால் எப்போ விட்டுருவோம்னா, பலனை பெற்றுக்கொள்ளுகிற நேரத்தில் விட்டுருவோம். அதுதான் அந்த வசனத்தை திருப்பி போடுங்க. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதுனால நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில், கர்த்தருடைய நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நினைக்கிறோம் எத்தனை வருஷமாக நம்ம செய்கிறோம், நன்றியே இல்லை அவங்களுக்கு. நிறைய நேரத்தில் செய்கிறோம், எவ்வளோ செஞ்சாலும்
எவ்வளோ நன்மை செய்கிறோம் ஆனாலும் எனக்கு பலன் இல்லையே, எவ்வளோ காரியங்களை செய்கிறோம் ஆனாலும் எனக்கு பலன் இல்லையேன்னு சொல்லி சோர்ந்து போகிறோம். இந்த சோர்வை கொண்டு வர்றது யார்? சத்ரு. ஏன்னா நமக்கு சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளாதபடி அவன் தடுப்பான். எப்படின்னா சோர்வை கொண்டு வந்து, இவ்வளோ நாள் கடவுளுக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், இவ்வளோ நிறைய பேரை பேசும்போது பின்மாற்றம் அடையும் போது அவங்கள பற்றி பேசும்போது இவ்வளோ நாள் ஆண்டவருக்காக இருந்தோம், இவ்வளோ ஜெபித்தோம், இவ்வளோ காரியங்கள் இருந்தோம், ஆனாலும் எனக்கு இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அங்கே என்ன காணப்படுதுன்னா அவர்களுக்குள்ளே சோர்வு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்கிறத தொடர்ந்து செய்யுங்க. ராமேன் சொல்லுமா, எதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ ஜெபத்திலும் சரி எல்லாவற்றிலும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். எப்போதென்றால் ஏற்ற காலத்தில் அறுக்கும் வரை. ஹல்லேலூயா. ஏன்னா எப்போ வச்சிருப்பார்னு ஆண்டவர் தெரியாது, அது வரைக்கும் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பார். சோர்வு வரும், அநேக நேரத்தில் வந்துடும். என்ன இவ்வளோ செஞ்சாலும் என்னது பலன் இல்லையே, எவ்வளோ செஞ்சாலும் பலன் இல்லையே, எவ்வளோ ஓடினாலும் எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் விட்டுருவோம் பாரு. அதை தான் சத்ரு எதிர்பார்ப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, தளர்ந்து போகாதிருங்கள். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தளர்ந்து போகாதிருங்கள், ஏற்ற காலத்திலே நாம் இருப்போம். எனவே அந்த சோர்ந்து போகாதபடி நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது எப்படி இந்த வார்த்தை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாதாரணமான ஊழியம் கிடையாது. அவருடைய ஊழியங்களை பார்க்கும்போது பலவிதமான போராட்டம், பலவிதமான உபத்திரவம். அநேக நேரத்தில் நம்ம உபத்திரவம்னு சொல்லிடுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட உபத்திரவம் செஞ்சால் நாம் இந்த வார்த்தையை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வார்த்தை சொன்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போயிடும். ஒரே ஒரு மெசேஜ் போதும் என்ன பண்ணணும், நம்மளை உட்கார வச்சிடும். அது உண்மையோ பொய்யோ எதுவோ நம்ம தீர வச்சுக்காரது கூட இல்லை. அது ஒரு மெசேஜ் ஒருத்தனை உட்கார வச்சிருது. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா 2 கொரிந்தியர் 1:8-9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8-9. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் இந்த இடத்துல பார்க்குறோம், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு, எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நம்ம பலத்துக்கு நமக்கு தெரியும் நம்ம இவ்வளோதான் தாங்குவோன்னு, ஆனால் அதையும் தாண்டி அதிகமான பாரம் வரும்போது நம்ம சொல்லணும், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட ஊழியத்தில் அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு சின்ன விஷயத்தில் என்ன பண்ணுறோம், உட்காந்துடுறோம். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உருவாக்கினது ஒரு திட்டம் உண்டு, நம்மை அழைத்தது ஒரு திட்டம் உண்டு, நம்மை ரட்சித்தது ஒரு திட்டம் உண்டு. இந்த தேசத்தில் வைத்திருப்பது, இந்த சபையில் நம்மை வைத்திருப்பது, இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் இது எல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன ஒரு காரியத்தில் சோர்ந்து போய் நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்துரும். இந்த இடத்துல பார்க்குறோம் பயங்கரமான ஒரு அவருடைய ஊழியத்தை பாதையில் பார்க்கும்போது பலவிதமான போராட்டம். நம்ம மிஞ்சின ஒரு பலத்தை பெரிய ஒரு சோர்வு அங்கே வரதுக்கான எல்லா காரியங்களும் பார்க்குறோம். அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு உபத்திரம், பாடுகள், நெருக்கம் அதெல்லாம் வாசிச்சோன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 22லேருந்து 28 வரை வாசிங்க. அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும்
கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நெருக்கங்கள். நம்மை போல வாகனத்தில் சென்றோ அல்லது சுவிசேஷத்தை அறிவித்தோ மற்றவர்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறதல்ல. பாடு, நெருக்கம், வேதனை, ஏமாற்றம், அவமானம், நிந்தைகள், கல்லெறி உண்டார்கள், அநேக நேரம் கொலை செய்ய முற்பட்டார்கள். இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் இது எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம பண்ணுற ஊழியமோ அந்த ஊழியத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு வசதியான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம கேம்புகளில் போகிறோம், அது அநேகருக்கு ஆண்டவரை குறித்து சொல்கிறோம். ஆனாலும் சோர்வு. அப்படி தானே? எனக்கு இது கிடைக்கலையே, நான் இவ்வளோ ஊழியம் பண்ணுறேன், இவ்வளோ காரியங்கள் செய்கிறேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கலையே, இது இன்னும் கிடைக்கல, இவ்வளோ நாள் நான் காத்திருக்கிறேனே, இவ்வளோ நாள் நான் ஜெபித்திருக்கிறேனே சோர்ந்து போகிறோம். ஆனால் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ நெருக்கங்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ மோசங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள். ஆனாலும் அதன் மத்தியில் அவர்கள் சொன்ன காரியம், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில் அவர்கள் எப்படி இதை சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எப்படி என்றால், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படி இவரால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புறம்பான அந்த மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு. இன்றைக்கு காலையில் எழுந்துக்கும் போது ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு பாடுகள் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லும் போது சொல்கிறார், மத்தேயு 6:34 வாசிங்க. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். அந்தந்த நாளுக்குன்னு சில காரியங்கள் உண்டு. ஆனால் இங்கே இவங்க எப்படி சோர்ந்து போக மாட்டோம்னு சொல்கிறாங்கன்னா, அந்தந்த நாளைக்கும் அந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும் அவனோட உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவங்க எப்படி இருந்தாங்க? அதற்கு முன்பதாக அவங்கள பார்க்கும்போது அடிக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:23 வாசிங்க. அப்போஸ்தலர் 16:23. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு அநேகனா எவ்வளோன்னு தெரியாது. ஒரு மனுஷன் எவ்வளோனா அடிச்சலாம். அவ்வளோ அடி அடித்த பிறகு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க? வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்கார்வலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசி ரூமில் பாட்டு பாடுறோம். அதே நம்ம என்ன பண்ணுறது? பாடுங்கன்னு துதிங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாடினாங்கன்னா, அநேக அடித்து காலை கட்டி தொங்க
வந்தது. ஏன்னா உள்ளான மனிதன் பலப்பட்டு கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. புறம்பான அவனுடைய மனுஷன் அந்த அந்த உடம்பு வந்து அடிக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், ரத்தம் வந்திருக்கலாம், வேதனை இருக்கலாம். ஒருத்தர் சொன்ன வார்த்தை நமக்கு வேதனையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு காரியத்தை பார்த்து நம்ம வேதனைப்படலாம். புறம்பான காரியங்கள் அழிந்து போகிறவைகள். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்படின்னா நாளுக்கு நாள், டே பை டே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வந்து வெள்ளிக்கிழமை வரும்போது நல்லா இருக்கு பார், வீட்டுக்கு போன பிறகு நமக்கு ஃபோன் கால் வந்தோடனே உடனே சார்ஜி டவுன் ஆகிடுது. அப்படி தானே? ஒரு நியூஸ் கேட்டவுடனே உடனே டவுன் ஆகிடுது. ஆஃபீஸ்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தோடனே உடனே டவுன் ஆகிடும். ஏன் டவுன் ஆகுதுன்னா ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யார் புதுப்பிக்கப்பட? நம்ம உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வெளியில் பார்க்குற காரியங்கள், கேட்குற காரியங்கள் அதெல்லாமே அழிந்து போகிற அந்த 18வது வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம், அந்த அது 2 Corinthians 4 அப்படியே வச்சுக்கோங்க. 17 18 ஆமென். 18 காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற காரியம் எல்லாமே அழிஞ்சு போகிறது தான். இன்றைக்கு நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் ஒரு நாள் அழிஞ்சு போகும். நம்முடைய சரீரமாக இருக்கட்டும், நம்ம புறம்பான மனுஷன் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் ஒவ்வொரு நாளும் நேற்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு சரீரத்தில் காணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த செல்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அதில் அந்த யூஸ் பண்ணுற வேர்டு வந்து டிஸ்ட்ராய்டு அப்படின்னு போட்டிருக்குது. புறம்பான மனிதன் அழிந்து அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அப்படி தானே? ஒரு முன்னிருந்த ஓட்டம் நமக்கு ஓட முடியல, ஒவ்வொரு நாளும் காரியங்கள். ஆனால் உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதில் வந்து நம்ம எப்பவுமே சோர்ந்து போட்டோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த காரியத்தை அவர்கள் பார்த்தாங்கன்னா 2 Corinthians 4:7 கூட வாசிங்க. வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்றும் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த பொக்கிஷத்தை என்னன்னா அந்த பொக்கிஷம், அந்த காஸ்பல் மெசேஜ், அந்த சுவிசேஷத்தின் ஒளியாகிய அந்த காரியத்தை யார்கிட்ட வச்சிருக்காரு? நம்ம கிட்ட. ஆண்டவர் மண்பாண்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? எல்லாரும் சொல்லுங்க. மண்பாண்டம். ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஆதி ஆகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதி ஆகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அதிகமாக யோசிக்கிற நேரத்தில் என்ன யோசிக்கணும்னா இந்த வசனத்தை யோசிக்கணும். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், எங்கே திரும்ப போகிறோம்? மண்ணுக்கு தான். ஆனால் அந்த மண்ணுக்குள்ளே, அந்த மண் பாண்டத்துக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இது மேலே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணும்? மண் பாண்டம்னா என்ன பண்ணுறோம்? வெசல் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் என்ன ஆகும்? வெளியில் இருக்குது, கிராக் ஓடலாம், அல்லது லீக் ஆகலாம், உடஞ்சி போகலாம். ஆனால் அதுக்குள்ளே வச்சிருக்கிற அந்த காரியம் வந்து நிலைச்சு நிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய காரியத்தை நாம் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எதில் இழந்து போகிறோன்னா, வெளியில் இருக்கிற புறம்பான காரியத்தை நினைத்து நம்ம உள்ளான காரியத்தை நாம் இழந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பலப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வந்து நம்ம சார்ஜ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா, இன்றைக்கி ஒரு வேளை நம்ம உபவாசத்தில் இருக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், 3 வேளையும் சாப்பிடாமல் இருக்கணும்னு வச்சுங்க. நாளைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் காலையில். அப்போ வந்து இந்த 3 வேளை +1 4 வேளை சேர்த்து சாப்பிட முடியுமா? முடியாது. அதே போல் அன்றன்றைக்கு தேவையான பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளான மனசில். நேற்று நான் பைபிள் படிக்கல, நேற்று நான் ஜெபிக்கல, நேற்று ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் நான் விடப்பட்டிருக்கிறேன்னா நம்ம பின்னாடி நம்மளால் பண்ண முடியாது. ஏனென்றால் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நீ எங்கே இருந்தாலும் அந்த வார்த்தை வரும். எந்த வார்த்தை?
மெசேஜ் மறந்துட்டீங்க. நாங்கள் சோர்ந்து போகிறது வராமன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் அந்த வார்த்தை வரணும். எப்போது வரும்னா, நம்ம எப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்கணும். புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான், ஆனால் உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டிருக்கிறான்னு என்று பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல நம்ம ஒரு 3 காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, என்ன காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்த்தோன்னா, முதலாவது காரியம் நம்ம மனசுக்குள்ளே வர வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னதே தான். இந்த உள்ளான மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? தீனி கொடுத்துட்டே இருந்தோம். ஹல்லேலூயா. எப்படி புறம்பான மனுஷனை நம்ம எப்படி போஷிக்கிறோம்? நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், குளிக்கிறோம், மற்ற காரியங்கள் எவ்வளோ ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணுறோம்? எதுக்கு? மண்ணிலேருந்து வந்து சொல்லுங்கள், மண்ணுக்கு போகிற இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? எவ்வளோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், மழை எல்லாமே செய்யணும். ஆனால் இதுக்கு காட்டுகிற காரியம் நம்ம ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம், என்ன பயிற்சி எடுக்கிறோம்? இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படின்னா, இன்றைக்கு நாளைக்கு இல்லை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்துட்டு அதோடு எத்தனை பைபிளை வச்சுட்டு அடுத்த வாரம் திருப்பி எடுத்துகிட்டு வர்றதில்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலப்பட வேண்டும். அப்போ தான் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சொல்லலாம், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்குறோம், நாளுக்கு நாள் முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளான மனுஷன் வந்து டெய்லி அவனுக்கு ஃபீடிங் வேணும். எப்போ பாரு, எப்படின்னா பைபிள் வாசிப்பது, ஜெபிப்பது, ஆண்டவரோடு கூட பேசுவது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது, அவரை ஆராதிப்பது, கர்த்தருடைய தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாதபடி. இங்கே விட்டினா எங்கன்னா வேறு இடத்துல ஜாயின் ஆகிடும். ஐக்கியம் ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் எப்பொழுதும் பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர்களோடு கூட நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். அவிசுவாசமாக பேசுகிறவர்களோடு நம்ம பேசணுன்னா என்ன வரும்? இருக்கிற விசுவாசமோ. அப்போ ஒவ்வொரு நாளும் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாருக்காக? நம்ம வளர்கிறதுக்காக. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய காரியங்களை உள்ளான மனுஷிலே நாம் வளருவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ராமன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நமக்காக தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம பலப்படும் போது நம்ம எப்பவுமே சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டனா, இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இவ்வளோ பாடுகள், இவ்வளோ நெருக்கங்கள் வந்தால் இப்படிப்பட்ட ஊழியமே எனக்கு வேண்டான்னு சொல்லி போயிடுவாங்க. அப்படி தானே? ஆண்டவரை வந்து நிறைய பேருக்கு வர கொஸ்டின்ஸ் இதுதானே. ஆண்டவரை வந்து தேடி வந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம். ஆராதனையில் கூட பிரதர் சொன்னார்ல, நல்ல உலகத்தாரை பார்க்கும்போது நல்லா வசதியாக இருக்கிற மாதிரி தெரியுது, பணம் அதிகமாக வச்சுருக்கிற மாதிரி தெரியுது, எல்லாம் இருக்கும். ஆனால் தேவையானது அவனுக்கு இல்லை. நித்திய வாழ்வு அவனுக்கு இல்லை. இந்த அனித்தியமான கொஞ்ச நாளைக்கு வாழப்போகிற, இந்த பூமியில் வாழப்போகிற, அழிந்து போகக்கூடிய, மண்ணுக்கு போகக்கூடிய காரியத்தில் தான் அவன் சந்தோஷமாக இருக்கிறானே தவிர நித்திய வாழ்க்கைக்கான சந்தோஷம் அவனுக்கு இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அவனை பார்த்து என்ன நினச்சிக்கிறோம்? நாம் அப்படி வாழணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நாடி செல்கிறோம். அந்த சந்தோஷம் அல்ல, நித்திய சந்தோஷத்தை நாம் நாடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எனவே அந்த உள்ளான மனுஷன் எப்பொழுதும் பலப்பட வேண்டும். அது எப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் அது நமக்கு பலப்படும். 2வது காரியம் 17வது வசனத்தில் வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 2வது காரியம் நம்ம மைண்டில் வரணும். முதலாவது காரியம் அந்த உள்ளான மனுஷனை பலப்படுவதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். 2வது காரியம் இந்த இடத்துல பார்க்குறோம், நமக்கு இருக்கிற இந்த உபத்திரவம், இந்த காரியம் அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மனுஷன் வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட்டுங்க. ஹல்லேலூயா. 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம், அதுவே ஆண்டவர் பார்வையில் ஷார்ட். ஆனால் நம்ம ஆண்டவரோடு கூட நித்திய காலமாய் வாழுவதற்கு இந்த பூமியில் நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆனால் அந்த சின்ன கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்? சிற்றின்பம். இந்த 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 பூமியில் வாழற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கிற நரகத்தை நோக்கி அநேக ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாய்ப்பு இங்கே தான் நமக்கு. கண்ணை மூடினா வாய்ப்பு கிடையாது. கண்ணை மூடுற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், இதுக்கு இடையில் நமக்கு எவ்வளோ பாடு, எவ்வளோ நெருக்கம்னு நினைக்கிறோமே, இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது, இந்த உபத்திரம் லேசான உபத்திரம். ராமேன்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற உபத்திரவம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை? அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பாடு. நம்ம பார்க்குறோம் லேசான உபத்திரம். ஹல்லேலூயா. இது எப்படினீங்கன்னா அதி சீக்கிரம், இது வந்து பர்மனெண்ட் கிடையாது. எல்லாரும் சொல்லுவோமா, எனக்கு இருக்கிற பிரச்சனை பர்மனெண்ட் கிடையாது? எல்லாரும் சொல்லுங்கள். இந்த பிரச்சனை வந்து நிரந்தரம் அல்ல. ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் சூழ்நிலை மாறும். ராமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குது, நெருக்கம் இருக்கலாம், அவங்களெல்லாம் கிடைக்கல, எனக்கு இன்னும் வந்து இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னும் இந்த காரியத்தில் நான் போராட்டத்தில் இருக்கிறேனே, இன்னும் இந்த பாடுகளில் இருக்கிறேனே, இந்த உபத்திரவத்தில் இருக்கிறேனே. அநேக நேரத்தில் நம்ம கேட்குறோம், இந்த ஆஃபீஸில் இவனை மாத்திரம் நம்ம ஆண்டவர் தூக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சது உண்டு இல்லை? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் அங்கே தான் இருப்பான், என் கிருபை உனக்கு போதும். ராமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இந்த பிரச்சனை வந்து என்னை எடுத்து போடுன்னு சொல்லி 3 முறை ஜெபம் பண்ணுறாரு. நம்ம 300 முறை கூட ஜெபம் பண்ணியிருப்போம் சில விஷயத்துக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும். அந்த பிரச்சனை இருக்கும், பாடு இருக்கும், அந்த ஆள் இருப்பார். ஆனாலும் அவனை மேற்கொள்வதற்கான பலத்தை, கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ராமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் சோர்ந்து போகாதபடி இந்த உபத்திரவம், இந்த காரியம் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் சொல்லி நம்ம மைண்டை வந்து மாற்றணும். ராமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது நிரந்தரம் எனக்கு இல்லை, இந்த பிரச்சனை எனக்கு நிரந்தரம் கிடையாது. ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம், நம்ம இப்படியே தான் இருக்கணுமா, இந்த வியாதியோடு தான் இருக்கணுமா, இந்த பிரச்சனையோடு தான் இருக்கணுமா, இந்த பாடுகளோடு தான், இந்த கடன் பாரத்தோடு தான் இருக்கணுமா. நிறைய நேரத்தில் அப்படி ஒரு மைண்ட் செட் போயிடுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், இது லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நாம் சோர்ந்து போகாதபடி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அறிக்கை செய்ய வேண்டும், நாம் ஆராதிக்கிறவர் என்னார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம மைண்டில் வர வேண்டும், இந்த உபத்திரம், இந்த பாடு, இந்த நெருக்கம் வந்து வெகு சீக்கிரத்திலே நம்ம விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி, அது நீங்கும் போது நமக்கு கிடைக்கிற பெரிய விஷயம் பாருங்க, மிகவும் இங்கே பாருங்க, அதி சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிருக்குது. அந்த இடத்துல பாருங்க, நித்திய கணம். ஹல்லேலூயா. நம்ம 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 அதிக நேரம் சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அதி சீக்கிரத்தில் தெரிஞ்சு போகிற இந்த பிரச்சனையை தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். நித்திய கணத்தை நம்ம மறந்துடுறோம். அதே போல் சொல்கிறாரு, லேசான உபத்திரம். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து லேசான உபத்திரம். நம்ம அநேக காரியங்களை பாசித்தோம். கல் அறிஞ்சால் நம்ம சும்மா இருப்போமா? இந்த ஊழியமே வேண்டான்னு ஓடிடும். கொலை செய்யறாங்க. எதுக்காக? நன்மை செஞ்சதுக்காக, ஆண்டவரை அன்பை சொன்னதுக்காக, சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக. தப்பு செஞ்சதுனால இல்லை, நன்மை செய்ததுனால சோர்ந்து போகிறாங்க. ஆனால் அங்கே சொல்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் இந்த உபத்திரம் வெகு சீக்கிரத்தில் நின்றோம், நித்திய கன மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எனவே அதை நம்ம மைண்டில் வைக்க வேண்டும். 3வது காரியம், கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம அதிக நேரத்தில் சொல்கிறோம்ல, நம்மளை தலையில் இருக்கிற முடி கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வருதுன்னா ஆண்டவர் ஒரு காரணத்துக்காக தான் அனுமதிச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு நித்திய மகிமையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் மைண்டில் வந்ததுன்னா நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இந்த பிரச்சனை வந்தாலும் சரி, யார் பேசினாலும் சரி, ஊழியத்தை குறித்து பேசினாலும் சரி, உங்களை குறித்து பேசினாலும் சரி, எதை குறித்தோ
ஏனென்றால் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, அங்கே திருப்பி வாசிங்க 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காணப்படாதவைகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் அதை நோக்கி பார்க்கணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே பார்த்துட்டு இருக்கிறோம். இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், அதுலேயே என்ன பண்ணுறோம், பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு வைத்திருக்கிற பெரிய திட்டம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. எனவே காணப்படாதவைகளை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படும் போது இந்த விஷயம் சீக்கிரத்தில் போயிடும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு தித்திய கன மகிமையை நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம ஆஃபீஸில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனைனா இது ஒரு காரியம் நமக்கு அனுமதித்திருக்கிறார் என்றால் அதில் கர்த்தர் ஒரு மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக வைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியம் வரும்போது நாம் இந்த விஷயத்துக்காக, இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. எனவே இந்த 3 காரியத்தை நாம் நினைத்து கொள்ளணும். முதலாவது, நம்ம உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதற்கு என்ன பண்ணுறோம்? இது நீங்கள் தீனி அதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலைன்னா வீக் ஆகிடும். வேத வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இல்லைன்னா ஈஸியாக உங்களை தட்டுருவான். ரொம்ப ஈஸியாக. ஆண்டவர் என்னை குறித்து சொன்ன காரியம், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இதை ஒவ்வொன்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். அதை சொல்லுகிற போது சத்ரு நம்ம விட்டு ஓடி போவோம். ஆண்டவர் எப்படி விரட்டினார்? வார்த்தையை கொண்டு தான் பிசாசை விரட்டினார். அவர் நினச்சா ஒரே நிமிஷத்தில் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். ஆனாலும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிசாசை எப்படி விரட்டணும்? வார்த்தையை கொண்டு. ஏன்னா அந்த வார்த்தையில் நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று. அது எப்படி உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் அனுதினமும் அவரோடு கூட நம்ம பேச வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை தியானிக்கிற போது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். வார்த்தையில் கொண்டு நம்மோடு கூட பேசுவார், நம்மை நடத்துவார், நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும். எனவே உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனை அதி சீக்கிரத்தில் நம்ம விட்டு நீங்கி போகுன்ற ஒரு மைண்ட் நமக்கு வர வேண்டும். 3வது காரியம், இந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் எனக்காக அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு நித்திய கன மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். காணக்கூடிய இந்த காரியத்தை குறித்து நாம் சோர்ந்து போவதில்லை. காணக்கூடாத காரியத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார், நமக்காக வைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார், நம்முடைய சபைக்காக வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமா? இந்த காலவேளையில் ஒருவேளை சோர்வோடு கூட நம்ம வந்திருக்கலாம். எத்தனையோ காரியங்களை நம்முடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலங்களில், ஊழியங்களில், அவைக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர முடியாதபடி சோர்ந்து போன காரியங்கள் இருக்கலாம். இந்த வழியில் கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் எல்லாரும் அறிக்கை செய்வோமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உபத்திரவம், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே,
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் அறிக்கை செய்யுங்க எல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படியாய், எல்லா உபத்திரவம், பாடுகள், நெருக்கங்கள், வியாதிகள் நம்மை விட்டு விலகும்படியாய். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் நன்றி செலுத்துவோமா, வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் இந்த வேளையில நேரத்தை ஹல்லேலூயா நம்ம பலப்படும்படியாய், நாம் சோர்ந்து போகாதபடி ஹல்லேலூயா நம்மை பலப்படுத்தினுடைய வார்த்தைக்காக சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் ஹல்லேலூயா பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில வார்த்தையில கொண்டு நம்மை பலப்படுத்தினபடினால கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்கள் உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்படும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினபடினால ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு இருக்கிற எல்லா ஆண்டவரே பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை விட்டு அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே அற்புதங்களை காணப்போகிறதற்காக, விடுதலையை காணப்போகிறதற்காக, ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறதற்காக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி ராஜா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்தீரே அப்பா. ஆண்டவரே நிறைவேற்றினீரே, பலப்படுத்தினீரே அப்பா. உடைய சித்தமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினீரே. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு தாழ்த்தினுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.